இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்கள் நேற்று காலமான ஒரு செய்தி திரையுலக மிகப்பெரிய வருத்தத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவர் இறந்த பிறகு இவரை பத்தின நிறைய நல்ல விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுது. அப்படிதான் நமக்கு தெரிஞ்சும் தெரியாதையும் பல அன்னோன் ஃபேக்ட்ஸ், அதாவது நமக்கு தெரியாத பல விஷயங்களை இன்னைக்கு கே பாக்யராஜ் அவர்களோட ஒரு ட்ரிபியூட்டா, ஒரு ஸ்பெஷலா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் எங்க பிறந்தாங்க, உங்க அம்மா அப்பா யாரு, எப்படி சினிமா துறைக்குள்ள வந்தாங்க, எந்த திரைப்படம் மூலமா முதல்ல அறிமுகம் ஆனாங்க, எத்தனை திரைப்படங்கள் இது வரைக்கும் இயக்கியிருக்காங்க, இவங்க மூலமா எத்தனை நடிகர் நடிகைகள் இயக்குனர்கள் பெரிய பெரிய லெவல்ல வளர்ந்து இருக்காங்க அப்படின்றது இப்ப வரைக்குமே எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவரை பத்தி தெரியாத நிறைய விஷயங்களுமே இருக்கு. அது அவரே நிறைய இன்டர்வியூஸ்லயே சொல்லியிருக்காருங்க. இவர் பொதுவாவே எல்லாருமே திரைக்கதை மன்னன், ஸ்கிரீன் பிளே கிங் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவரோட திரைக்கதையே இவரோட உடல் பாணிக்கு ஏத்த மாதிரி தாங்க அப்படி சூப்பரா அமைச்சிருப்பாரு. இவர் கதை சொல்லும் போதே இந்த கதை இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்மளாலேயே யூகிக்க முடியும். நம்மளே ஸ்கிரீன் பிளே பண்ணிட முடியும். அவர் சொல்ல சொல்ல அப்படியே நம்ம கண்ணுக்குள்ள மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இதுதான் இதுதான் இதுதான். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இவர் திரைக்கதைகளை சொல்வாரு. அப்படிதாங்க மணிரத்னம் அவர்களோட ரொம்பவும் ஃபேமஸான ஒரு திரைப்படம் தளபதி. இந்த தளபதி திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுவே இந்த திரைப்படத்தை நான் இயக்கியிருந்தா அந்த இடத்துல என்னோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது மம்முட்டி அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் நல்ல நண்பர்கள். மம்முட்டி என்ன சொன்னாலும் ரஜினிகாந்த் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நண்பனா தான் இருப்பாரு, நட்புக்கு எடுத்துக்காட்டா இருப்பாரு. இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல மம்முட்டி அரவிந்த் சுவாமியை போய் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரஜினிகாந்த் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, இல்ல நான் போக மாட்டேன், ஏன்னா அவர் என் தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் மம்முட்டி அரவிந்த் சுவாமியை கொள்றதுக்கு போவாரு. அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுவே நான் இந்த இடத்துல ஒரு திரைக்கதை அமைச்சிருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்னா, மம்முட்டி சொல்லிருவாங்க போய் அரவிந்த கொன்று அப்படின்னு சொல்லிட்டு, ரஜினியும் போயிருவாரு, நட்பின் பேச்சை தடுக்க முடியாம தட்டி போட முடியாம போயிடுவாங்க. போற இடத்துல அந்த இன்பிட்வீன் கேப் இருக்கு தெரியுமா, அப்போ அந்த இடத்துல தான் மம்முட்டிக்கு தெரிய வரும் அரவிந்த் சுவாமியும் ரஜினிகாந்தும் அண்ணன் தம்பி அப்படின்னு தெரிய வரும். அப்போ அந்த இடத்துல இவர் எப்படி தடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் கொண்டுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு விஷயமே இவர் ஸ்கிரீன் பிளே மன்னன் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு உதாரணமா இருக்கு பாருங்களேன். எவ்வளவு அழகா இவர் சொல்லும் போதே நம்மளால இமேஜின் பண்ண முடியுது பாருங்க. இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படின்னு. அந்த அளவுக்கு இவர் திரைக்கதை மன்னனா தாங்க நிஜமாலே இருந்திருக்காரு. நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒண்ணுதாங்க. 16 வயது நிலை திரைப்படத்துல ஒரு அடாவடியான ஒரு காளி பையனாதான் நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள். அதுல ஒண்ணுமே இருக்காது அவங்களோட டைலாக். இப்படி இருக்கும்போது இந்த ஒரு டைலாக் சொல்லுங்க ரஜினி, நல்லா இருக்கும் அப்படின்னு, இது எப்படி இருக்கு அப்படின்னு இந்த டைலாக் சொல்லி கொடுத்ததே பாக்யராஜ் தானா. அதை ஒவ்வொரு ஸ்டைல்ல மாடுலேஷன்ல பாக்யராஜ் அவர்கள்ட்ட ரஜினிகாந்த் பண்ணி காமிச்சிட்டே இருப்பாங்களாம். அதுல கடைசியா இது ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை தான் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்லயுமே அவர் சொல்லியிருப்பார் தெரியுமா. அது முழுக்க காரணம் பாக்யராஜ் தான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் அடுத்தடுத்து ஏதாவது புது இயக்குனர்கள் படம் சொல்லி அதுக்கு மியூசிக் போடணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு முதன்மையான காரணமா இருந்தவரே பாக்யராஜ் தானா. பாக்யராஜ் அவர்கள் ஒரு புது இயக்குனராக இருந்து தன்னோட அறிமுகப்படத்துக்கு இவரே இயக்குனராக இருந்து அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்னு இசைஞானி இளையராஜா அவர்கள்ட்ட போய் முறையிடும் போது இவர் கதை சொன்னாராம். இந்த கதையை சொல்லும் போது அப்படியே மந்திரிச்சு கட்டி விட்ட மாதிரி இருந்தாராம் இளையராஜா. ஆடல அசையில இந்த கதை சொல்லி முடிக்கிற வரைக்குமே அந்த 2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்து பாக்யராஜ் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டாராம் இளையராஜா விஷுவலைஸ் பண்ணி. கண்டிப்பா இந்த படத்துக்கு நான் உங்களுக்கு இசை அமைக்கிறேன் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துக்கு எல்லாமே இசை அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இளையராஜா சொல்றது என்னன்னா, என்னைக்கு பாக்யராஜ் அவர்கள் கதை சொல்றதை நான் கேட்டனோ அப்பையில இருந்தே புது இயக்குனர்கள் யாராவது திரைப்படம் பண்ணணும், மியூசிக் போடுங்க அப்படின்னா கண்டிப்பா நான் கதை கேட்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்களும் புகழ்ந்து ஸ்கிரீன் பிளே, அதாவது அவரோட கதை சொல்லும் திறனை பத்தி சொல்லியிருப்பாரு இளையராஜா அவர்கள் பாக்யராஜ் அவர்களை பத்தி.
அந்த டைம்ல நிறைய இயக்குனர்கள் இது பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு டிஆர் பண்ணியிருக்காரு. அதே போலதான் பாக்யராஜ் அவர்களும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? பொதுவாவே ஒரு திரைப்படம் ஆரம்பிச்சா டைட்டில் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? கதை, திரைக்கதை, இயக்கம், வசனம் இதெல்லாம் யாரு அப்படின்றத முதலே போட்டுருவாங்க. ஆனா பாக்யராஜ் அவர்களோட திரைப்படத்துல பாதி சீன்ஸ் போயிடுங்க. அப்படியே இந்த கதை ஆரம்பிக்கிற புள்ளி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஹீரோ காமிச்சிருவாங்க, ஹீரோயின் காமிச்சிருவாங்க, இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிற அந்த டைம்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அப்படி போடுவாருங்க அவரோட டைட்டில் கார்டை. கதை, திரைக்கதை, இயற்கை, வசனம் அப்படின்ற மாதிரி பாக்யராஜன் போடுவாரு. இதுவே வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்குது. எல்லாரும் இவர் தான் டைரக்டரா அப்படின்னு அப்பதான் பாக்குறாங்க. ஆரம்பத்திலே போட்டுருவாங்க, யார் டைரக்டர்ன்றது நமக்கு தெரியாது, ரொம்ப காலத்துக்கு அப்புறமா தான் தெரிய வரும்ல. ஆனா இவரோட திரைப்படத்துல படம் எல்லாம் போயிட்டு இருக்கும் போதே டைட்டில் கார்டு போடும்போது இவர் தான் இயக்குனரா, இவர் தான் அதை பண்ணியிருக்காரா அப்படின்னு எல்லாரோட மனசுலயும் போய் பதிய ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம பாக்யராஜ் அவர்கள் அப்ப வந்து அவருக்குன்னு ஒரு தனி உடல் பாவனை இருக்கும். அவரோட லாங்குவேஜா இருக்கட்டும், அதாவது ஸ்லாங் சொல்ற அவர் பேசுறதா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். பாக்யராஜ் போலயே ஒரு நடிகரும் உருவானாரு. அதே மாதிரி அந்த சோடா போட்டி கண்ணாடி, அதை மாதிரியே உடல் பாவனை, ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல்னு பாக்யராஜ் மாதிரியே ஒருத்தர் வந்தார். ஆனால் பாருங்க, அவர் பாக்யராஜ் டூப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அவரோட திரைப்படமும் ஏதோ ஹிட் ஆகலை. நம்ம பாக்யராஜ் எப்படி வந்து ஒரு 18+ இருக்கும், ஆனால் அதே மாதிரி வந்து நகைச்சுவையாக இருக்கும், மக்களுக்கு எளிதில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு திரைப்படமாக இருக்கும்ல, அதே போல தான் இவரோட திரைப்படங்களும் இருந்தது. ஏனோ ஒரு சூரியன் தான் சொல்லுவாங்கள்ல, அதே போல் ஒரு பாக்யராஜ் அப்படின்னு தான் நிரூபிச்சிட்டாரு பாக்யராஜ் அவர்கள். இவரோட டூப்பெல்லாம் இன்னைக்கு என்ன ஆனாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. பாக்யராஜ் அவர்கள் அவரோட திரைக்கதையில் நிறைய புதுமையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பாக்யராஜ் அவர்களோட இயக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முருங்கைக்காய், சின்ன வீடு, அப்புறம் இந்த மாதிரி திரைப்படங்கள், நாளான தாமரன்ற பாட்டு, இதெல்லாம் வச்சு இவரை ஒரு மாதிரியே தான் பேசுவாங்க. ஆனால் நிஜமா சொல்ல போனீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் இருக்கு. இந்த இரண்டாவது திருமணம், இந்த செக்ஷுவல் லைஃப், இதெல்லாம் வந்து ஒரு டேபுவாகவே கன்சிடர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பற்றி எல்லாமே ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி சூப்பராக நிறைய திரைப்படங்கள்ல சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இது நம்ம ஆளு திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். அதாவது தீண்டத்தகாதவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழ்மையான ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு தாய், ஐயர் வீட்டில் குழந்தை அழுகுது, பசியில் அழுகுது, யாருமே இல்லை அப்படின்னோடனே இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு பால் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு ஊமை. இப்போ வந்து பஞ்சாயத்து கூடுது, இவங்க வந்து திருடிட்டாங்க ஐயர் வீட்டில் போயிட்டு அப்படின்னு. அப்போ பாக்யராஜ் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, அவருமே வந்து ஒரு லோ கேஸ்ட் பீப்புளாக தான் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து அந்த இடத்துல ஐயர் வேஷம் போட்டிருப்பாரு. அவர் வந்து கொஸ்டின் பண்றாரு அந்த பொண்ணு, ஏன் போனீங்க என்னன்னு கேட்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு ஆக்ஷன்ல சொல்றாங்க, ஐயர் வீட்டில் குழந்தை அழுதுச்சு, பசி தாங்காம, அதனால நான் போய் பால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஐயரோட மனைவிக்கு வந்து குற்ற உணர்ச்சி உணர்த்தி அவங்க என்ன சொல்லுவாங்க, தீண்டத்தகாத பொண்ணு பால் கொடுத்துட்டா, அந்த நம்ம குழந்தை இந்த பாலை குடிச்சிருச்சேன்னா எல்லாரும் அக்ரகாரத்தில் வந்து ஒதுக்கிடுவாங்க, அதனாலதான் அவர் மேல வந்து திருட்டு பழியை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. இந்த காட்சியில எந்த அளவுக்கு இந்த சமூகம் இருந்திருக்கு அப்படின்றத அழகா உணர்த்துவார். அந்த காட்சியில சொல்லுவார், பசின்னு போன குழந்தைக்கு தான் வந்து பால் கொடுத்தாங்க, இதுல எங்கேருந்து தான் வந்து தீண்டத்தகாதவங்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த காட்சி இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு காட்சியாவே இருக்கும். அதே போல இன்னும் ஒரு திரைப்படம் இருக்கு, போஸ்ட்மேனா வருவாங்க. ஒரு பஞ்சாயத்து சீன் வந்து நடக்கும். இந்த பஞ்சாயத்து சீன்ல ஒரு பெண் வந்து அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லும்போது பஞ்சாயத்துக்காரவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ இவர் வந்து போஸ்ட்மேனா வந்து ஒரு கேள்வி கேட்காரு, உங்களுக்கு தெரிஞ்ச பத்தினி பேர்லாம் சொல்லுங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சாவித்ரி அப்படின்னு ஒவ்வொரு பெயர்களா வந்து சொல்லுவாங்க. ஆனா யாருமே வந்து அவங்களோட அம்மாவையோ பொண்டாட்டியோ பொண்ணையோ சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே கேள்வியை தான் பாக்யராஜ் கேட்டிருப்பாங்க. பத்தினின்னு கேட்கும்போது யார் யார் பேரையோ சொன்ன நீங்க உங்க அம்மாவையோ உங்க பொண்டாட்டியோ சொல்லல, சொந்த அம்மா பொண்டாட்டியே பத்தினின்னு நம்பாத நீங்க எப்படி இந்த பொண்ணு சொல்ற காரணத்தை மட்டும் நம்புவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் இப்ப பேச முடியுமா இந்த காலகட்டத்துல? சினிமால முடியாதுல. ஆனா எவ்வளவு அழகா வந்து அப்ப சொல்லியிருக்காரு பாருங்களேன். இதை மாதிரி பல காட்சிகள் இருக்கு பல திரைப்படங்கள்லயுமே. பாலிவுட்லயும் ஒரு போய் இயக்கியிருக்காரு அப்படின்றதுக்கு ரீசன் வந்து ஒரு கைதியின் டைரி, இந்த படத்தோட ரீமேக் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வச்சு பண்ணியிருப்பாரு. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணது அமிதாப் பச்சன் தான். ஏன்னா அந்த கதை வந்து அவ்வளோ அழகா இருக்கு, அதை அதே இயக்குனர் வந்து எடுத்தா மட்டுமே தான் அதுக்கு வந்து உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை பற்றி இருக்குங்க. அதில் ஒரு சிலது தான் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கிளம்பக்காம கமெண்ட்ஸில் தெரிவிங்க.